அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 2ஆம் வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை நோக்கி நகர்வதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இதுவரை பல்வேறு வகையில தடை தாமதம், சிக்கல், சிரமம் என பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் சிறந்த ஒரு வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை முழுமையாக அலங்கரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து அலங்கரிக்கிறார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பாக்கியஸ்தானத்தை ராகுவுடன் இணைந்து புதன் வலுப்படுத்துவதால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல், சிரமம், நெருக்கடி என பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை பல சிரமங்களையும் சிக்கல்களையும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளையும் அனுபவித்திருந்தாலும் உறுதியாகவே அவற்றிலிருந்து நல்ல ஒரு மாறுதல் இந்த வாரத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியுடன் மிக வலுவாக சுக்கிரன் இணைய போகிறார். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் உஷ்ண கிரகமான சூரியனும் இணைய போகிறார். இந்த கிரகநிலைகள் 9ஆம் இடத்தில் புதனுடன் இணைவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் இருந்து விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உறுதியாகவே அஷ்டமத்தில் இருந்து விலகும் தருணம் என்பது பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தங்களுடைய வாழ்வில் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 9ஆம் இடத்திற்குள் உஷ்ண கிரகமான சூரியன் நுழைய போகிறார் இந்த வாரத்தின் இறுதியில். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகளுக்கு நிச்சயமாக சிறப்பான மாறுதல் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை தடையில்லாமல் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அலைச்சலும் சிரமமும் குறைவதோடு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. நவகிரகங்களிலே சுக்கிரன் மிக வலுவாக அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் கலைத்துறை, அரசியல் துறையில் இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வகையான நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக மாற்றி கொடுக்க போகிறது. பல நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் தானாகவே கைகூடு வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை
தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வந்தாலும் அவர் மட்டும் உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே உச்சபலம் பெற்ற அமைப்பு நிச்சயமாக ஒரு விதிவிலக்காக பார்க்கப்படக்கூடிய இந்த வேளையில் வீண் விரயங்கள் அத்தனையும் மங்களகரமான சுப விரயங்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய கேது ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. 9ஆம் இடத்தில் 4 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே உறுதியாகவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை பல மடங்கு உறுதி செய்யக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைவதால் பல ஏமாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்த முன்னேற்றமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வலம் வருகிறார். எனவேதான் இதுவரை உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக பெரிய அளவில் நற்பலன்களை சந்திக்காத மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த நற்பலன்கள் எளிதில் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. இதுவரை பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் உறுதியாகவே விலகி தற்போது இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது குரு பகவானும் ஜென்மராசியில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ஜென்மகுருவின் ஆதிக்கத்தில் 60% மேல் கடந்த சூழலில் ஜென்மகுருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் முற்றிலுமாக விலகும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவேதான் இனி வரக்கூடிய தருணத்தில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் தானாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் 9இல் 4 கிரகநிலைகளின் மீது மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மை நிச்சயம் உங்களை தேடி வரும். சந்திரன் சாதகமான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே உறுதியாகவே பல நெருக்கடிகள் விலகி நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. மேலும் சாதகமாக உறுதியாக மாற்றிக்கொள்வதற்கு மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் இனி நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கைகூடும்.